டேஸ்டியான புதினா கொத்தமல்லி புலாவ் என்னோட ஸ்டைலில் மைல்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி புதினா இலையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாவையும் சேர்த்து ஃபைன் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி காஞ்சோடனே ஒரு பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 1 இன்ச் பட்டையை ஆட் பண்ணி பொரிய விடுங்க. இப்போ நம்ம ஃபைன் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் இதில் சென்னா ஆட் பண்ண போகிறேன். அந்த பாயில் பண்ண தண்ணியிலையும் உப்பு இருக்கும், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 ரஃபாக சாப்பான கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ரஃபாக சாப்பான உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 100 கிராம் சென்னாவை ஒரு நைட் சோக் பண்ணி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்று சேர வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நான் இந்த ரைஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2.5 கப்பு அரிசியை, புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 கப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு சென்னா பாயில் பண்ண தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரும், டேங்கி ஃப்ளேவரும் தெரியும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரைஸு வாட்டர் லெவல் ஈக்குவலாக வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான க்ரீன் புலாவ் ரெடி. இந்த புலாவ் ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது கூட தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பேஜ்லேயே தக்காளி குருமாக்குரிய ரெசிபி இருக்குது. உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா தக்காளி வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 கப் ரைஸுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 6லேருந்து 7 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்ல உதிரியான டேஸ்டியான புலாவ் கிடைக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி டேஸ்டி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.